Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. 3ds Maxல அர்னால்டுல பாத்தீங்க அப்படின்னா occlusion பாஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஆம்பியன்ட் occlusion தான். அது வந்து எப்படி கிரியேட் பண்றது, அந்த பாஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு மெட்டீரியல் வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான கிளாஸ் தான் இந்த கிளாஸ். ஓகேங்களா, நான் சும்மா ஒரு ரூம் மாடல் வந்து இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி டீ பார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது ரெண்டரான இமேஜ். இதை நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரெண்டர் செட்டிங்க்கு போய்க்கோங்க. இதில் ரெண்டர் செட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ரெண்டரிங் மோடு வந்து வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்காக ஆக்டிவ் ஷேட் மோடு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு செக் பண்ணுங்க. அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ரெண்டரிங் மோடு வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ ஆக்டிவ் ஷேடே வைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டணுன்றதுக்காக ஆக்டிவ் ஷேட் மோட் வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபைனலுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசைன் ரெண்டரரில் ரெண்டுமே ப்ரொடக்ஷனும் ஆக்டிவ் ஷேடும் அர்னால்டு இருக்காப்புல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏஓவிஸ்க்கு போய்க்கோங்க. இதில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஆர்பிட்ரி அவுட்புட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்குல்ல மேனேஜர்னு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏஓவி லிஸ்ட்னு இருக்கும். இதுக்கு போய்க்கோங்க. ஓகேங்களா, இது நான் 2022 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால இது கொஞ்சம் உங்களுக்கு இந்த டைலாக் பாக்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக வரும். ஆல்ரெடி நான் வந்து 2018 வந்து யூஸ் பண்ணி அர்னால்டு ரெண்டர் பாஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, அந்த மெத்தட்லயே நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கஸ்டம் ஏஓவிஸ்ன்னு இருக்கும். கஸ்டம் ஏஓவிஸை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து நேம் கொடுத்துக்கோங்க. என்டர் கஸ்டம் ஏஓவி நேம்னு இருக்கு பார்த்தீங்களா. நான் ஆம்பியன்ட் அக்கல்ஷன்றதுனால A1 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆட் டு லிஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஏஓவி ஃபைல்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அதை வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் EXR கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. இதில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் பழைய வீடியோவில் சொன்னது மாதிரியே நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கு நம்ம இப்போ மெட்டீரியல் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணணும். இதில் இங்கே ஏஓவி ஷேடர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இதில் நீங்கள் மெட்டீரியல் எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸில் அர்னால்டில் இங்கே வந்து ஏஓவி ரைட் ஃப்ளோட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து லெஃப்ட் மவுஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணுங்கள், லீவ் பண்ணுங்கள். இதில் வந்து அர்னால்டில் சர்ஃபேஸில் ஆம்பியன்ட் அக்கல்ஷனை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம இதில் எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் பேராமீட்டர்ஸ் எதுவும் நான் சேஞ்ச் பண்ணலை. இதில் நேம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு A1 கொடுத்துக்கோங்க. பேராமீட்டர்ஸ் நம்ம அப்புறமா செக் பண்ணலாம். இப்போ வந்து சும்மா ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இதில் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆம்பியன்ட் அக்கல்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி நம்ம ஆம்பியன்ட் அக்கல்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபால் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 0.1 வந்து கொடுத்துக்கோங்க. -0.01 கொடுக்குறேன் நான். இதில் நான் நோ எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் கொடுத்துக்கிட்டேன். என்வரான்மெண்ட்டில் 0.01 கொடுக்குறேன். RGB எப்படி இருக்கா உங்களுக்கு ஆம்பியன்ட் அக்கல்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு தெரியும். ஷேடோ எஃபெக்டில் விசுவலைசேஷனுக்கு இது நல்லாயிருக்கும். ஆம்பியன்ட் அக்கல்ஷன் நம்ம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது. .1 கொடுக்குறேன். இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
எப்படி இருக்குன்னு பாருங்க. முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க லைட்டிங் வந்து அது தகுந்தாப்புல கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா, நான் இப்போ வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதோட ஒரு க்ளோன் வந்து நம்ம எடுத்துக்குவோம். க்ளோன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 0.5 கொடுக்குறேன். 0.5 கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இது 0.1 கொடுத்தது, இது பார்த்தீங்கன்னா 0.5 கொடுத்தது. ஓகேங்களா? .05 கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஃபால் ஆஃப்ல வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது தந்தாப்புல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆம்பியன்ட் occlusion நம்மளுக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு இதுல வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டா வரது வரைக்கும் நீங்க ஆக்டிவ் ஷேட் வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்ஷன் மோடுக்கு வச்சுக்கோங்க. மோடுக்கு வச்சுட்டு இதையும் வச்சுட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். உங்களுக்கு அந்த அர்னால் ரெண்டர் பாஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் இங்கே ஐ பட்டன் வரும், அதுலேயே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை பார்க்காதவங்க அதை பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.